அப்ராக்ஸியா வீடியோ போட்டிருந்தோம்லங்க. அதில் பேரண்ட்ஸ் சில டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அப்ராக்ஸியா குழந்தைக்கு மட்டும்தான் வருமா, இல்லை பெரியவங்களுக்கும் வருமா? அப்ராக்ஸியா உள்ள குழந்தைய டிசபிலிட்டி கேட்டகரியில் கன்சிடர் பண்ணுவாங்களா? ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு அப்ராக்ஸியா வரும்? அப்ராக்ஸியா குழந்தைக்கு இருந்தால் பேசவே மாட்டாங்க. ப்ரீவியஸ் வீடியோலேயே அப்ராக்ஸியா ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக பேரண்ட்ஸ் அப்ராக்ஸியா ரிலேட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரிஹாப்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய கிளினிக் நம்ம ஆஃப்லைன்லேயும் நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நேரடியாக வர முடிஞ்சவங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் கரூரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டாடுலர் டாக் அப்படிங்கிற பேரண்டிங் ப்ரோக்ராமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்ஸியா அப்படிங்கிறது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷனிங். இது ஒரு மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர். மோட்டார் ப்ரோக்ராமிங், பிளானிங் அண்ட் சீக்வன்சிங் இஷ்யூஸ்னால அப்ராக்ஸியா உள்ள ஒரு குழந்தையால் வார்த்தைகளை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி பிளான் பண்ணி தேவையான இடத்துல கரெக்டாக உச்சரித்து பேச முடியாது. இதனால அவங்களுக்கு நிறைய ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ் அண்டு சோஷியலி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைங்க நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ராக்ஸியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில டவுட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேரண்ட் கேட்டது என்ன அப்படின்னா, அப்ராக்ஸியா அப்படிங்கிறது குழந்தைக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. அப்ராக்ஸியா குழந்தைக்கும் வரும், வயசு அதிகமானவங்களுக்கும் வரும். ஸோ குழந்தைக்கு வரக்கூடிய கண்டிஷன் டெவலப்மெண்டல் கண்டிஷனுக்கு கீழே வருது. இது சைல்டுஹுட் அப்ராக்சிவ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம், CAS. இது வயது அதிகமானவங்களுக்கு பிரெயின் இன்ஜுரினாலேயோ இல்லை ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்னால வரக்கூடிய அப்ராக்சியா கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அக்வைர்டு அப்ராக்சிவ் ஸ்பீச்னு சொல்லுவோம். இது குழந்தைக்கும் வரலாம், வயது அதிகமானவங்களுக்கும் வரலாம். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தை டிசபிலிட்டி கேட்டகரிக்கு கீழே வருவாங்களா, அப்ராக்சியா இருந்தால் ஒரு டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷனிங். இது ஒரு மோட்டார் ஸ்பீச் டிஸார்டருங்க. ஸோ இது டிசபிலிட்டின்னு சொல்ல முடியாது. மைல்டு டு மாடரேட் கேட்டகரியில் உள்ள ஒரு குழந்தைங்களுக்கு இது டிசபிலிட்டி கேட்டகரிக்கு கீழே அவங்க கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இதுவே அப்ராக்சியா சிவியர் லெவலில் உள்ள ஒரு குழந்தைக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு டெய்லி ஃபங்க்ஷனிங் லைஃப் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது, சோஷியல் கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதனால அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய ப்ராப்ளமுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கு தகுந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி, ஒருவேளை உங்களுக்கு சிவியர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாக இருக்குது, டிசபிலிட்டி கேட்டகரியில் உங்கள் குழந்தை ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் குழந்தைக்கு அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி இருக்குங்க. பட் மைல்டு ஃபார்மில், மாடரேட் ஃபார்மில் உள்ள குழந்தைங்க அதை டிசபிலிட்டியெல்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் தே ஹாவ் அ சான்ஸ் டு ஸ்பீக். ஸோ அதனால் இது டிசபிலிட்டி கிடையாது, இது ஒரு மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர்ன்னு தான் சொல்கிறாங்க. தேர்டு கொஷின் என்னன்னு பார்த்தோன்னா, அப்ராக்சியாவும் ஆட்டிசமும் ஒன்றா? ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைக்கு அப்ராக்சியா கண்டிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது அது நிறைய பேருடைய டவுட்டு. ஸோ ரிசர்ச்சில் என்ன எவிடன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு 68% ஆஃப் த சில்ட்ரனுக்கு அப்ராக்சியாவும் வர்றதா எவிடன்ஸில் ப்ரூவ் ஆயிருக்குங்க. பிகாஸ் ஆட்டிசம் அப்படிங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஆட்டிசமும் சரி அப்ராக்சியாவும் சரி கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிறதுனால ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு அப்ராக்சியாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆட்டிசம் இருக்கிற எல்லா குழந்தைக்குமே அப்ராக்சியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு கண்டிஷனுமே அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி ஆட்டிசம் தனியாகவும் இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லாமல் வெறும் அப்ராக்சியா மட்டுமே கூட இருக்கலாம். ஸோ அதனால ஆட்டிசம் இருந்தாவே அப்ராக்சியாவும் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது யாருக்கு வேணாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டான டயக்னோசிஸ் எடுக்கிற உங்கள் தெரப்பிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஆட்டிசம் அசஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது ஸ்பீச்சில் அப்ராக்சியாவோட ஃபங்க்ஷனுமே நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமோட அப்ராக்சிக் கண்டிஷனும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பீச் தெரப்பி ஸ்ட்ராட்டஜிஸை மாடிஃபை பண்ணும் பொழுது இது நம்ம ரிகவர் பண்ண முடியும். ஃபோர்த் கொஷின் என்னன்னா, அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தைக்கு பேச்சே வராதா, அவங்க இப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தையால கண்டிப்பாக பேச முடியும். நீங்கள் ஒரு சர்டிஃபைடான கரெக்டான தெரப்பிஸ்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். பிகாஸ் ஸ்பீச் தெரப்பி அப்படின்னாவே ஒரு ட்ரெடிஷ்னலான அப்ரோச்சஸ்லாம் நீங்கள் அப்ராக்சியாவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ராக்சியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீச் தெரப்பி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அப்ராக்சியாவில் ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது பார்க்க முடியும்.
ஸோ அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தைங்களால கண்டிப்பாக பேச முடியும். தே ஹாவ் அ எபிலிட்டி. அவங்க வந்து அமேசிங்கான ப்ராக்ரஸும் கொடுப்பாங்க ஆக்சுவலி ஸ்பீச் தெரப்பியில். பட் அதுக்கு நீங்கள் ரைட் இன்டர்வென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இது நீங்கள் பார்க்க முடியும். 5th கொஷின் என்னன்னா, அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தைக்கு மெமரி டிஃபிசிட் இருக்குமா, ஒர்க்கிங் மெமரியில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அப்ராக்சியா அப்படிங்கிறது இட் செல்ஃப் வந்து ஒரு மோட்டார் பிளானிங் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி இது வந்து காக்னிஷன், லாங்குவேஜ் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஒர்க்கிங் மெமரி இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் லாங்குவேஜில் வந்து மோட்டார் பிளானிங் அண்ட் சீக்வன்சிங் தான் நமக்கு அப்ராக்சியாவில் மெயின் ப்ராப்ளமே. ஸோ இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சப் வோக்கலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்மளுடைய லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு வந்து ரிசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சப் வோக்கலைசேஷன் ரிகர்சல் ப்ராசஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சைலண்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அழகாக ஒரு டெம்ப்டிங்கான ஐஸ்கிரீம் இருக்குது, இல்லை ஒரு பிரியாணியே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குன்னா, இது பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது, சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம மனசுக்குள்ளேயே நினைப்போம்ல. நம்ம சைலண்ட்டாக நமக்குள்ளேயே ஒரு லாங்குவேஜ் ஓடும். ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒரு லாங்குவேஜ் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒன்று பேசிப்பீங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸுமே கூட அது வெளியே கூட கொண்டு வர முடியலைனாலும் பட் இன்டர்னலாக நடக்கக்கூடிய அந்த ஒரு சப் வோக்கலைசேஷன் ரிகர்சல் ப்ராசஸே வந்து அஃபெக்டடாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒர்க்கிங் மெமரியும் அஃபெக்ட் ஆகுது. இதனால வந்து ஓவரால் காக்னிஷன் ப்ராசஸுமே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு ரிசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். காக்னிஷன் கரெக்டாக இருந்தால் தான் லாங்குவேஜ் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகுங்க. ஸோ அப்ராக்சியா உள்ள ஒரு குழந்தைக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகுறதா ரிசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சியா ரிலேட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி கமெண்ட்ஸில் சொல்லலாம், இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் டிஎம் பண்ணலாம். அது ரிலேட்டடாக இன்னுமே நம்ம ஃபர்தர் வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஸ்பீச் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆட்டிசம் அண்ட் டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸில் வந்து ரெக்ரெஷன் இருக்கிறதோ இல்லை பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரியான ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, ரைட் டைமில் நம்ம கரெக்டாக ஆக்ஷன் எடுத்து அதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுற ஒரு ஷேர் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.